தமிழக அரசியல் சரித்திரத்தில் தினந்தோறும் சம்பவங்கள் அதிகமாகவே கொண்டிருக்கின்றது இல்லையா? தளபதி விஜயின் அரசியல் வருகை இத்தனை நாள் கழிந்தும் அவருடைய பேச்சு மீடியாவில் ஓயவே இல்லை. எந்த மீடியாவை திறந்தாலும் விஜயை பற்றி பேசாத நாளே கிடையாது, நிமிடங்களே கிடையாது இல்லையா? அதுபோல் இவர் பாப்புலரான இவர் ஹீரோவாக இருந்தார். அதனால் பொலிட்டிக்கலாகவும் இவர் பாப்புலராகி விட்டார். இப்போது மட்டும் இவர் பழையபடி பிரச்சாரம் தொடங்கி இருந்தார், இந்நேரம் இவர் எங்கேயோ போயிருப்பார், அவர் எல்லையை தாண்டி இல்லையா? இது எல்லாருக்குமே தெரியும். இதில் விஜய் மீண்டும் அரசியல் களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை தொடங்கி வருவார் என்று பயத்தை கட்டி நிற்கக்கூடிய முக்கியமான யூடியூபர் யார் என்றால் இந்தொரு முதலாளி தான். யூடியூப் முதலாளி இவர் தான் முதல் எதிரியாக மாறிவிட்டார். காரணம், விஜய் அரசியல் களத்தை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்காக நிற்கக்கூடிய முதல் மனிதன் இவர் தான் இல்லையா? காரணம், சீமான் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. காரணம், அவர் ஜெயிக்க போவதில்லை, மந்திரியாக போவதில்லை. ஆனால் பிஜேபி இடத்தை விஜய் பிடித்து விடுவார் என்று கவலைப்படக்கூடிய முதல் மனிதன் இந்த யூடியூப் முதலாளி தான். இதை மறக்காதீர்கள் தமிழ் மக்களே. இவர் மிகப்பெரிய விஷ பாம்பு என்பதை மறக்காதீர்கள் இல்லையா? இவர் பிஜேபிக்காக இவர் வேலை பார்க்கின்றார் இல்லையா? பிஜேபி பற்றி ஒரு பேச்சு கூட இவர் தரக்குறைவாக பேசவே மாட்டார். பிஜேபியை பற்றி பேசவே மாட்டார். அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. டிஎம்கே 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 அது மட்டும் தான் பேசுகிறார். அது விஜய் தான் பேசுகின்றார். ஏன் சும்மா இருக்கலாம், அவர் பேசிட்டு போட்டோம். ஆனால் இவர் பிஜேபி இடத்தை விஜய் பிடித்து விடுவார் என்று இவர் கலங்கப்படுகின்றார். ஆனால் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வரும் வேளையில் தமிழகத்தில் விஜய் வந்து தரைமட்டம் ஆக்கி விடுவாரே என்று இவர் தான் கவலைப்படுகின்றார், இந்த யூடியூப் முதலாளி இல்லையா? அதனால் இவரை மனதில் வைத்து கொள்ளுங்கள் தொண்டர்களே, மக்களே. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க தங்கங்களே.